வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். நவீன தமிழகத்தின் முதல் சமூக சீர்திருத்தவாதி வைகுண்ட சாமிகள் பிறந்த நாள் என்று அவரது சீடர்கள் அவரை ஐயா என்று அழைக்கிறார்கள். அவரை அவதாரம் என்று நம்புகிறார்கள். 1809 குமரி மாவட்டம் பூவண்டம் தோப்பு கிராமத்தில் ஒரு ஏழை நாடார் குடும்பத்தில் பிறந்தவர் வைகுண்ட சாமிகள். மத சீர்திருத்தத்தின் வழியாக சமூக சீர்திருத்தத்தை அவர் முன்மொழிந்தவர். அன்றைக்கு நாடார் சமூகம் தீண்டப்படாதவர்களுடைய பட்டியலில் இருந்தது. சமூக கொடுமைகளுக்கு எதிராக அன்றைக்கு திருவாங்கூர் மன்னர் ஆட்சியை எதிர்த்தும் சமூகத்தை எதிர்த்தும் மிக பெரும் மாற்றங்களை உருவாக்குவதற்கு அவர் போராடினார். புரோகிதம் வேண்டாம் என்று சொன்னார். உருவ வழிபாட்டை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னார். புரோகிதர்களுக்கு காணிக்கை தராதீர்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார். நிழல் தாங்கள் என்ற அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பிலேயே வழிபாடு, கல்வி நிலையம், பரப்புரை இயக்கம் மூன்றையும் நடத்தினார். உருமால் கட்டு என்று ஒரு வழக்கம் அப்போது இருந்தது. வயதுக்கு வந்த நாடார் சமூக இளைஞர்களுக்கு தலையில் தலைப்பாகை கட்டி கையில் பிச்சுவா கத்தி தருகின்ற ஒரு பழக்கம். அதற்கு பார்ப்பன உயர் சாதிகள் தடை போட்ட போது அனைவரும் தலைப்பாகை அணியுங்கள் என்ற இயக்கத்தை அவர் தொடங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகளுக்கு சென்று உணவருந்துமாறு தன்னுடைய தொண்டர்களுக்கு கட்டளையிட்டார். நாடார் சமூக பெண்கள் ரவிக்கை அணியக்கூடாது என்று பார்ப்பனர்கள் உயர் சாதியினர்கள் விதித்த தடையை மீறி போராட்டத்தை அவர் தொடங்கினார். இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களை அன்றைய காலத்தில் சமூகத்தில் மேற்கொண்ட வைகுண்ட சாமிகளுடைய வரலாறு தமிழகத்தில் இன்றைக்கு அறியப்படாத வரலாறாக இருப்பது வேதனை. இந்து பார்ப்பனிய சமூகத்தை எதிர்த்து தொடங்கிய அவருடைய சீர்திருத்த இயக்கம் கூட இன்றைக்கு இந்து மதத்தின் ஒரு அங்கமாக மாறிப்போய் பார்ப்பனியம் சீரணித்துக் கொண்டிருக்கிறது என்பதும் மற்றொரு வேதனையான உண்மை. சமாதி தோப்பு என்ற இடத்தில் அவருடைய சமாதி இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவரது சீடர்கள் அங்கே சென்று தீயை ஏற்றி தங்களுடைய மரியாதையை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். வைகுண்ட சாமியை நாம் நினைத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.